சார் இங்கே வாங்க. ஆமாம் வீடியோ எடுக்கணும் சார், கொஞ்சம் வாங்க சார். ஆமாம் சார், வாங்க சார். சார் நீங்கள் எப்படி சார் இதில் ஏறி குதிச்சு உள்ளே வரலாம் சார்? என்ன சார் காரணம் சார்? நீங்கள் இந்த பக்கம் வாங்க சார். எதாக இருந்தாலும் நீங்கள் வெளியே கேட்டில் நின்று தானே சார் கூப்பிட்டுருக்கணும் சார். வாங்க சார், நீங்கள் இங்கே வாங்க சார். எப்படி சார் நீங்கள் ஏறி குதிச்சு வரலாம்? நீங்கள் இங்கே வாங்க சார், ஜன்னல் கிட்டே நீங்கள் வாங்க சார். ஃபஸ்ட்டு இங்கே வந்து தானே சார் கூப்பிட்டீங்க நீங்கள்? பொம்பளை இருக்கிற வீட்டுக்குள்ள நீங்கள் எப்படி சார் இப்படி வந்து நீங்கள் தட்டலாம்? நீங்கள் அது வெளியிலேருந்து வந்து நீங்கள் எப்படி ஏறி குதிச்சு வருவீங்க? நீங்கள் கொஞ்சம் வாங்க சார். நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே சார் நீங்கள்? அது எப்படி சார் செவ்வரேறி குதிக்கிற அளவுக்கு எப்படி சார் இப்படி ஏறி குதிச்சு வரீங்க சார்? ஏன் சார் காம்பவுண்ட் ஏறி உள்ளே குதிச்சுட்டு ஏன் சார் போய் சொல்கிறீங்க ஃபோனில்? கொடுங்க சார், நான் பேசுகிற ஃபோனை. காம்பவுண்டில் ஏறி குதிச்சு நீங்கள் எப்படி சார் உள்ளே வருவீங்க? சிவில் கேஸ் முன்னாடியே கொடுத்தாச்சு, சிவில் கேஸ் போட்டாச்சு, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. கோர்ட்டுக்கு போய் தான் எது ஒன்றும் பார்க்கணும். கேஸ் போட்டுக்க நான் நம்பர் வச்சிருக்கேன், தரேன். நான் கோர்ட்ல அப்ளை பண்ண நம்பர் தரேன் சார். அதுல வீடு இல்லை, கால் இடம் இருக்குதா இல்ல வீடு இருக்குதான்னு பாருங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நாங்க சிவில் கேஸ் கொடுத்துருக்கோம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுட்டு என்னுடைய என்ன இடத்துல தான் இருக்குது கோர்ட்ல பாத்துக்கோங்க சார். கோர்ட்ல பாத்துக்கோங்க. கோர்ட்ல கொடுத்துருக்கோம் நாங்க. சரி, நாங்க மனு கொடுத்துருக்கோம். அவங்கள வந்து வாதடி வாங்கிக்க சொல்லுங்க. இப்போ அவங்க வீடுன்னு சொல்றாங்களே. இல்ல சார், நாங்க அவங்க அம்மா வாழ்ந்த வீடு. ரேஷன் கார்டு காட்ட சொல்லுங்க. ரேஷன் கார்டுல யார் பேர் இருக்குது? ஏமா எல்லா பட்டம் அவங்க எங்க ரேஷன் கார்டு இப்ப நாங்க இங்க குடியிருக்கவங்க இருக்கான ஆதாரம் நாங்க வச்சிருக்கோம் சார். ரேஷன் கார்டு நீங்க எங்கிட்ட பேசுங்க சார். நீங்க அவர் இல்ல சார், அவரு உள்ளதான் இருக்காருமா. உள்ளதான் இருக்காருமா. போலீஸ் கிட்ட போய் சொல்லுவீங்களா? ஏமா ஏன் சார் 100க்கு கால் பண்ணா யார் கால் பண்ணாலும் இப்படி வீடு ஏறி குதிச்சு நீங்க எப்படி சார் வருவீங்க? நீங்க சொல்லுங்க. எப்படி வீட்டை இடிக்கும்ன்றா? வீட்டை வந்து இடிக்கிறேன்றாங்க. வீட்டை வந்து ஏய் நீ வர மாட்டங்க. வர மாட்டங்க. போட்டு போய் பாத்து. நீ வர கூடாது. அடிக்குறியா? யார் உன்னை போமா சும்மா. வாமா உன்னை போமா சும்மா. நீ யாரு நீ? நீ யாரு நீ பண்ணி வந்திருக்கற? நீ யாரு நீ முதல்ல? சார் இவங்க ஒரு 4 பேர் சேர்ந்துனே என்ன அடிக்க வராங்க. ஆமா ஆமா போய் பேசுறப்பா. அப்படியே எகிரி மேலே வராங்க. இல்ல நீ வா போன் பேச. எவ்வளவு காசு வாங்குனாங்க? எவ்வளவு வாங்குனாங்க? 5000 10,000 1 ரூபாய் வாங்குனாங்க. அதுக்கு கம்மி பா. பொதுவால பேசு. பொதுவால கூட எவ்வளவு வாங்குனாங்க? பண்ணி போமா ரெக்கார்ட் பண்ணு. நீ என்ன பண்ணன்னு சொன்னா? நீ முன்னால முன்னே பண்ணு. கேவிட்டிக்குதுன்னு நானு. நீ என்ன மண்ணு பண்ணுன்ற? கேவிட்டிக்கு என்கிட்ட கோர்ட்ல பாத்துக்கிட்டேன். எவ்வளவு காசு வாங்குனாங்க? எவ்வளவு வாங்குனாங்க? 5000 10,000 1 ரூபாய் வாங்குனாங்க. அதுக்கு கம்மி பா. பொதுவால பேசு. பொதுவால கூட எவ்வளவு வாங்குனாங்க? பண்ணி போமா ரெக்கார்ட் பண்ணு. நீ என்ன பண்ணன்னு சொன்னா? நீ முன்னால முன்னே கேவிட்டிக்குதுன்னு நானு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த குருமன்ஸ் காலனி பகுதியை சேர்ந்த ராஜி, இவருடைய மனைவி லட்சுமி, இவர்களுக்கு ராஜலட்சுமி மற்றும் முரளி என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில ராஜி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி உயிரிழந்த நிலையில அவருடைய பிள்ளைகளான ராஜலட்சுமி அவருடைய தம்பி முரளி இருவருக்கும் 4 சென்ட் அளவிலான பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமா முரளியின் தாயார் லட்சுமி நினைவு நாளான முன்னிட்டு திதி கொடுக்க முரளி வீட்டுக்கு வந்த கூறப்படுகிறது. இதில் அக்கா தம்பிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ராஜலட்சுமி 100 நம்பருக்கு போன் பண்ணி காவல்துறை அழைக்கிறாங்க. அப்போது அங்கு வந்த போலீசார் திடீரென வீட்டின் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து முரளியின் வீட்டிற்குள் சென்றுள்ளனர். அதனை முரளியின் மனைவி தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து ஆளில்லாத நேரத்துல எதுக்கு காம்பவுண்ட் சுவர் குதிச்சு வீட்டுக்குள்ள வரீங்க என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து அந்த வீடியோவை தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவ செய்துள்ளார். மேலும் அந்த சம்பவம் சிவில் பிரச்சனை என்பதால் போலீசாரும் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து திரும்பி சென்றனர். இதன் காரணமாக அப்பதில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.